குடும்பத்தை கட்டுதல் என்ற பகுதியில் இன்றைக்கு மன்னிப்பை கற்றுக்கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். ஏன் இது இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, பல குடும்பங்கள் இன்றைக்கும் நீடித்திருக்கிறது என்றால் அஸ்திபாரமாக மன்னிப்பு இருப்பதினால்தான். பல குடும்பங்கள் விரிசல் ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் மன்னிப்பு அஸ்திபாரமாக இல்லாமல் இருக்கிறது தான். அப்போ மன்னிப்பை எப்படி கற்றுக்கொள்வது? பள்ளிக்கூடங்களில் அறிவை கற்றுக்கொள்ள முடியும், குடும்பங்களில்தான் மன்னிப்பை கற்றுக்கொள்ள முடியும். இந்த மன்னிப்பை கற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான நேரம் குடும்ப நேரம் மற்றும் குடும்ப ஜெப நேரம். இந்த குடும்ப ஜெப நேரத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சுற்றிலுமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் தன்னிடத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை உணர்ந்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். உதாரணம் நான் சொல்கிறேன். கணவன் காலையில் வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கும்போது உணவு சமைப்பதற்கு சற்று தாமதமான சூழலில் சற்று கோபத்தோடு, எரிச்சலோடு, கடுஞ்சொற்களோடு சத்தமாக கத்தி மனைவியை திட்டுவதை பார்க்க முடியுது. ஈவினிங்காக ஒரு சாயங்கால நேரத்தில் குடும்ப ஜெப நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளோடு அமர்ந்து, நான் காலையில் உணவு தாமதப்படும் போது உன்னை கடினமாக திட்டேன்ல, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு கணவன் மனைவிட்ட பிள்ளைகள் முன்னாடி கேட்கலாம். அப்போ இருக்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வேகமாக சரியான நேரத்தில் உங்களுக்கு உணவு கொடுக்க தவறிட்டேன், என்னையும் மன்னிச்சிருங்கன்னு மனைவி கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளும்போது, பகிர்ந்து கொள்ளும்போது பிள்ளைகளும் பார்த்து, அம்மா நீங்கள் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வர சொன்னீங்க, ஆனால் நான் கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தேன், நீங்கள் 10 வாட்டி சொன்னதுக்கப்புறம் தான் நான் போனேன், என்கிட்டையும் ஒரு குறை இருக்குது, அதையும் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படி கணவனிடத்திலிருந்து மனைவி மன்னிப்பை கற்றுக்கொள்ளவும், மனைவியினிடத்திலிருந்தும் கணவனிடத்திலிருந்தும் அப்பா அம்மாட்ட இருந்து பிள்ளைகள் மன்னிப்பை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு அழகான வாய்ப்பு ஏற்படுவதாக பார்க்க முடியுது. இப்படி மன்னிப்பை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் குடும்பத்தில் ஏற்பட்டால் அந்த குடும்பம் எவ்வளவு அழகாக நித்தியத்துக்கும் நிலைத்திருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்கள். இந்த காரியத்தை உங்களுடைய குடும்ப ஜெப நேரத்தில், குடும்ப நேரத்தில் பயன்படுத்தி பாருங்கள். வேதமும் இவ்விதமாக ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது. ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13 இந்த வாக்கியத்தின்படி மன்னிப்பை கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான சூழலை நம்முடைய குடும்ப நேரத்தில், குடும்ப ஜெப நேரத்தில் ஏற்படுத்தலாமா? சிந்தியுங்கள். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.